இப்ப விஜய் ஹசாரே ரோக்கோ ஆட போறாங்க. அத பத்தி என்ன நினைக்கிற? ஓகோ ஓகோ தாப்பா. நம்மளுக்கு எங்க போட்ட பாரு. இப்ப பாரு எல்லாருமே நேத்து தான் சொன்னாங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு. இதோட இந்தியாவோட மேட்சஸ் முடிஞ்சிச்சுன்ட்டு. ஆனா ரோக்கோ ஃபேன்ஸ்க்கு இதுக்கு மேல தான் ட்ரீட். அவனு வராங்க விஜய் சார் ஆடுறாங்க பாரு. செம்மையா ஆடுவாங்க. இன்னும் ஓடிஐ சீரிஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல நியூசிலாந்து சீரிஸ்க்கு. ஜனவரி மேபி அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ அனௌன்ஸ் ஜான் பண்ணுவோம். 11க்கு மேட்ச். ஆக்சுவலா ஜனவரி 2nd 3rd அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அவ்வளவு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட இன்ஜுரி ஒரு பக்கம் இருக்கு. யார் செலக்ட் பண்ணணும் யார் செலக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அண்ட் ரெண்டு பேர் தெரியல. கில்லு தான் கேப்டனா இருப்பானா இல்ல கேஎல் ராகுல் தான் கண்டினியூ பண்ணுவான்னு தெரியல. ஆக்சுவலா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கில்லு கேப்டனா இருப்பானா கொஸ்டின் மார்க் தான். கில்லு கேப்டனா இருப்பானாட்டு. அண்ட் இன்னொரு திங்க் என்னன்னா பெஸ்ட் வே ஸ்ரேயாஸ் ஐயர் வர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா இந்த சீசனோட விஜய் ஹசாரா டிராஃபில ஸ்ரேயாஸ் ஐயர் பேர் மும்பைல எடுக்கல. ராகுல் தாக்கூர் தான் கேப்டனா போட்டுருக்காங்க. ரோஹித் சர்மா 2 மேட்ச் தான் அவைலபிளா இருப்பாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைம்ல ஒரு பேர் வரலன்னா கண்டிப்பா வந்து இந்தியன் செட்டப்லயும் இருக்க மாட்டாரு ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா என்சிஏ ஒன்னும் கிளியரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க.